முக்கிய செய்தி. நாட்டை உலுக்கிய டெல்லி கார் குண்டுவெடிப்பு வழக்கில் மேலும் ஒரு முக்கிய குற்றவாளி கைது செய்யப்பட்டு இருக்கிறார். இதுவரை 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் 9வது குற்றவாளியை கைது செய்திருக்கிறது என்ஐஏ. ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகரைச் சேர்ந்த யாஷிர் அகமது தார் என்பவரை டெல்லியில் வைத்து என்ஐஏ கைது செய்திருக்கிறது. டெல்லி குண்டுவெடிப்பு சதித்திட்டத்தில் யாசிருக்கு முக்கிய பங்கு இருந்தது அம்பலமாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. டெல்லி குண்டுவெடிப்பு சதித்திட்டத்திற்கு காரணமான மற்றொரு குற்றவாளியை என்ஐஏ அதிகாரிகள் கைது செய்திருக்கின்றனர். குண்டுவெடிப்புக்கு முன் தற்கொலை தாக்குதலை நடத்த யாசிர் தார் உறுதிமொழி அளித்திருந்தார் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. உமர் உன்னவி, முஃப்தி இர்ஃபான் உள்ளிட்ட தீவிரவாத கும்பலுடன் யாசிர் தொடர்பில் இருந்ததையும் என்ஐஏ கண்டறிந்திருக்கிறது. நாட்டை உலுக்கிய டெல்லி கார் குண்டுவெடிப்பு வழக்கில் மேலும் ஒரு முக்கிய குற்றவாளி கைது செய்யப்பட்டு இருக்கிறார். இதுகுறித்த விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் கவியரசன். கவியரசன், விவரங்களை வழங்க. வணக்கம். நவம்பர் 10ஆம் தேதி டெல்லி செங்கோட்டைக்கு பக்கத்துல நிகழ்ந்த கார் குண்டுவெடிப்புல அப்பாவி மக்கள் இறந்து போனாங்க. இந்த பயங்கரவாத தாக்குதல்ல ஈடுபட்டவர்களை விரைவில் பிடிப்போம் அப்படின்னு மத்திய தரப்புல சொல்லப்பட்டிருந்தது. மேலும் இந்த தீவிரவாத தாக்குதல் தொடர்பாக என்ஐஏ விசாரணை மேற்கொண்டு வருகிறது. ஏன்னா இது சாதாரண கேஸ் இல்லை, பயங்கரவாத கேஸ் அப்படிங்கிறதுனால நேரடியாக என்ஐஏ கிட்ட போயிடுச்சு. அவங்க அண்டர்டேக் பண்ணிட்டு தீவிரமான விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. அந்த அடிப்படையில இது வரைக்கும் 8 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த நிலைமையில 9வது ஆக ஒரு நபரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் பேர் யாசிர் அகமது தார். இவர் ஜம்மு காஷ்மீருடைய ஸ்ரீநகர், குறிப்பா சொல்லணும் அப்படின்னா சோபியான் பகுதியை சேர்ந்தவர் அப்படின்னு என்ஐஏ சொல்லியிருக்கிறாங்க. இவரு 9வது நபராக கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தாக்குதலில் ஈடுபட்டவர்களோட நெருங்கிய தொடர்பு யாசிர் அகமதுக்கு இருக்கு அப்படின்னு என்ஐஏ சொல்லியிருக்கிறாங்க. அதே போல இவர் தற்கொலை படை தாக்குதல் நடத்துவதற்கு உறுதிமொழி ஏற்ற நபர் அப்படிங்கிறதையும் அவங்க குறிப்பிட்டு காட்டிருக்காங்க. இவருக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு ஆக்டிவ் ரோல் இருக்கிறது அப்படிங்கிறதையும் அவங்க சொல்றாங்க. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் மருத்துவர்கள் கூட கைது செய்யப்பட்டிருக்காங்க. குறிப்பாக பெண் மருத்துவர் கைது செய்யப்பட்டு பாகிஸ்தானுடைய பயங்கரவாத இயக்கத்துக்கு இந்தியாவில் ஆள் சேர்க்கக்கூடிய வேலையை அவங்க செஞ்சாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ 9வது நபராக யாசரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவர் தற்கொலைப்படை தாக்குதல் நடத்திய உமர் நபியோட நெருங்கின தொடர்புல இருந்ததாக அதிகாரிகள் சொல்லியிருக்கிறாங்க. இப்ப இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் என்ஐஏ இன்னும் நாங்க ஃபர்தரா மூவ் ஆன் பண்ண போறோம், தொடர்ந்து விசாரணை நடந்துட்டு இருக்குது, அது போல சோதனைகளும் நடந்துட்டு இருக்குது. இதுல யார் யாருக்கு தொடர்பு இருக்கிறது, அவங்க எல்லாம் எங்க இருக்கிறாங்க, இந்தியால அவங்களுக்கு உதவி பண்ணது யாரு, வெளிநாடுகள்ல இருந்து ஆப்ரேட் பண்ணவங்க யாரு, எந்த அடிப்படையில இதற்கான ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டது, அதுக்கு யாராவது பணம் கொடுத்தாங்களா, இப்படி பல கேள்விகளுக்கு விடையை கண்டறிவதற்கான வேலையை என்ஐஏ செய்துட்டு இருக்கிறாங்க. அதுல ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு முன்னேற்றமாக இதை பார்க்க வேண்டி இருக்கிறது. மத்தியத்தை பொறுத்த வரைக்கும் பயங்கரவாதத்தை ஒழிக்கிறது அப்படிங்கிறதுல அவங்க ரொம்பவே முக்கியமாக இருக்கிறாங்க. அதற்கு அண்மை கால உதாரணமாக ஆபரேஷன் சிந்தூரை சொல்லலாம். அதன் தொடர்ச்சியாக தற்போது இந்த டெல்லி கேஸ்லையும் விசாரணை மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி கவியரசன். மதுரை மக்களே, மதுரை சிட்டிக்குள்ள அதுவும் உங்க பட்ஜெட்குள்ளேயே பிளாட் வாங்கணுங்கிற கனவு இப்போ கைகூடி வந்தாச்சு. மதுரையின் முதல் ப்ராஜெக்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் 72 மணி நேரத்தில் 533 மனைகள் விற்கப்பட்டன. மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம். லான்ச்சிங் G Square Valley Crest, மதுரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அருகில். Early bird price ரேரா அப்ரூவ்ட் வில்லா பிளாட்ஸ் வெறும் 9.9 lakhs%. சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பெர்ஃபெக்ட் ஸ்பாட். For bookings call